குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கோவிலை புதுப்பிக்க முயற்சித்த பலரது கனவில் தோன்றி வயல்களில் நடுவில் திறந்த வெளியில் அந்த சிறுவர்களுடன் வாழ்வதைத்தான் நான் விரும்புகிறேன். என்னை கோவிலுக்குள் வைத்து சிறைப்படுத்த முயன்றால் உன்னை அழித்து உன் வம்சத்தையும் வேரறுத்து விடுவேன், விட்டு வைக்க மாட்டேன் என்று அச்சுறுத்தியதாகவும் கிராம மக்கள் எங்களிடம் கூறினர். கதாதரனுக்கு 8 வயதிற்கும் இன்னமும் உபநயனம் நடைபெறவில்லை. அப்போது ஒரு நாள் அவனது குடும்பத்தை சேர்ந்த ஓரிரு பெண்களும் ஜமீன்தாரான தர்மதாஸ் லாஹாவின் விதவை பெண் பிரசன்னாவும் மற்றும் பல உயர்குடி பெண்களும் விசாலாட்சி கோவிலுக்கு சென்றனர். பிரசன்னா தூய்மை, அன்பு, எளிமை, தெய்வபக்தி ஆகிய பண்புகளை பெற்று கதாதரனின் மதிப்பிற்குரிய ஒருத்தியாக இருந்தாள். பல விஷயங்களிலும் பிரசன்னாவின் அறிவுரையை கேட்டு நடக்கும்படி பிற்காலத்தில் அன்னை சாரதா தேவிக்கு குருதேவர் கூறியது உண்டு. பக்தைகளுக்கும் அடிக்கடி அவர் பிரசன்னாவை பற்றி கூறுவதுண்டு. பிரசன்னாவுக்கு கதாதரனிடம் உள்ளார்ந்த அன்பு இருந்தது. அவள் அவனை கடவுளாகவே கருதினாள். கள்ளங்கபடமற்ற உள்ளம் கொண்ட அவள் அவனிடமிருந்து கதைகளையும் பக்தி பாடல்களையும் கேட்டு பரவசம் அடைந்தாள். அடிக்கடி அவள், கதாதரா, அடிக்கடி நீ ஏன் எனக்கு கடவுளாகவே தோன்றுகிறாய்? ஆம், உண்மையிலேயே நான் அவ்வாறுதான் உணர்கிறேன் என்று சொல்வாள். இதை கேட்கும்போது கதாதரன் எதுவும் கூறாமல் புன்னகை செய்வான் அல்லது வேறு விஷயங்களை கூறி பேச்சை திருப்ப முயல்வான். ஆனால் பிரசன்னாவோ, நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொள், என்னை பொறுத்தவரை நீ சாதாரணமானவன் அல்ல என்று சொல்வாள். அவளது பக்தியை பற்றியும் குருதேவர் புகழ்ந்து கூறுவார். பிரசன்னா ஒரு கோவிலை கட்டி அதில் ராதா கோவிந்தர் திருவுருவங்களை பிரதிஷ்டை செய்து தினமும் பூஜை செய்து வந்தாள். விழா காலங்களில் யாத்ரா, பஜனை முதலியவை அந்த கோவிலில் நடைபெறும். பிரசன்னா பொதுவாக அதிலெல்லாம் ஈடுபாடு காட்டமாட்டாள். அதை பற்றி அவளிடம் கேட்டதற்கு கதாதரன் என் செவிகளை கெடுத்தே விட்டான். அவன் பாடும் பாடல்களை கேட்ட பிறகு வேறு எந்த பாடல்களும் இனிமை தரவில்லை என்று கூறினாள். காலக்கிரமப்படி இந்த நிகழ்ச்சிகள் பின்னால் வர வேண்டியவை. விசாலாட்சி கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த பெண்களிடம் கதாதரன், நானும் உங்களுடன் வருகிறேன் என்று சொன்னான். அவன் வெகு தூரம் நடக்க வேண்டியிருக்குமே என்று கவலையுற்ற அந்த பெண்கள் அவனை தடுத்தனர். கதாதரன் அவர்களின் சொல்லை கேளாமல் அவர்களுடன் நடக்கத் தொடங்கினான். அந்த பெண்களும் மகிழ்ந்தனர். துருதுருவென்று எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் குழந்தையை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? அவன் பாடுவதை கேட்கவும் அவர்கள் விரும்பினர். அப்படியே அவனுக்கு பசி எடுத்துவிட்டால் கூட கோயிலிலிருந்து திரும்பி வரும்போது பால் முதலிய பிரசாதங்கள் இருக்கவே செய்யும். ஆகவே கதாதரன் தங்களுடன் வருவதை அவர்கள் ஏன் மறுக்க வேண்டும்? ஏன் கோபப்பட வேண்டும்? இதை பற்றியெல்லாம் சற்று யோசித்த பின் அந்த பெண்கள் தயக்கமின்றி கதாதரனையும் அழைத்து சென்றனர். கதாதரனும் அவர்கள் எதிர்பார்த்தபடியே கதைகள் கூறுவதும் பாடுவதுமாக உற்சாகத்துடன் சென்றான். விசாலாட்சியை பற்றிய கதாதரனின் பாடல்களை கேட்டவாறே எல்லோரும் வயல்வெளியை கடந்து கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. கதாதரனின் பாடல் திடீரென நின்றது. அவன் சிலை போல நின்றுவிட்டான். அவனது உடல் விறைத்து உணர்ச்சியற்று விட்டது. விழிகளிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. அந்த பெண்கள் அவனை பலமுறை அழைத்து பார்த்தனர். அவனிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை. அவனுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் நேர்ந்தது? எதுவும் அவர்களுக்கு புரியவில்லை. ஒருவேளை நீண்ட தூரம் நடந்து பழக்கமில்லாத பிஞ்சு பாலகன் வெயிலில் இவ்வளவு தூரம் நடந்ததால் களைத்து மயக்கமடைந்து விட்டானோ என்று அஞ்சிய அவர்கள் குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அவன் தலையிலும் முகத்திலும் சிறிது தெளித்து பார்த்தனர். ஆனாலும் அவனுக்கு சுய நினைவு திரும்பவில்லை.
அந்த பெண்களின் கவலை அதிகமாயிற்று. இவன் மூர்ச்சை தெளிவதற்கு என்ன வழி? இவனது நினைவு திரும்பாவிட்டால் கோவிலுக்கு சென்று தேவிக்கான நேர்த்திக் கடனை செலுத்த முடியாது. அந்த பெண்கள் குழம்பினர். இந்த நிலையில் அவனை எவ்வாறு வீட்டுக்கு கொண்டு போவது? நேர்த்திக் கடனையே மறந்துவிட்டு எல்லா பெண்களும் கதாதரனை சுற்றி அமர்ந்து விசிறிவதும் தண்ணீர் தெளிப்பதும் மீண்டும் மீண்டும் அவன் பெயரை சொல்லி அழைப்பதுமாக இருந்தனர். இவ்வாறு சிறிது நேரம் சென்றது. அப்போது பிரசன்னாவின் உள்ளத்தில் கள்ளங்கபடமற்ற தூய உள்ளம் படைத்த ஆண், பெண் மற்றும் குழந்தைகளுக்கு தேவியின் அருளால் பரவச நிலை ஏற்படும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். தூயவனான கதாதரனின் நிலையும் ஏன் அத்தகைய பரவச நிலையாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எழுந்தது. உடனே தன் கருத்தை மற்ற பெண்களுக்கும் தெரிவித்தாள். பின்னர் எல்லோரிடமும் கதாதரனை அழைப்பதை விட்டுவிட்டு மன ஒருமைப்பாட்டுடன் தேவி விசாலாட்சியின் திருநாமத்தை உச்சரிக்கும்படி கூறினாள். தூய நற்பண்புகள் கொண்ட பிரசன்னாவை அனைவரும் மதித்தனர். ஆகவே அவளது சொற்களில் நம்பிக்கை வைத்து அந்த பெண்கள் கதாதரனையே தேவியாக எண்ணி, தாயே விசாலாட்சி, கருணை காட்டி எங்களை காப்பாற்று அம்மா, எங்களுக்கு அருள் புரிவாய், எங்களை கைதூக்கி கரை சேர்ப்பாய் என்று பிரார்த்திக்க தொடங்கினர். விந்தையிலும் விந்தை, தேவியின் திருப்பெயரை அவர்கள் சில முறை கூறியவுடனே கதாதரனின் முகத்தில் புன்னகை அரும்பியது. புற உலக நினைவு திரும்பத் தொடங்கியது. தேவியின் மீது கொண்ட பக்தி பரவசத்தினால்தான் கதாதரன் இத்தகைய நிலைக்கு உள்ளானான் என்பது அவர்களுக்கு நிச்சயமாயிற்று. அவர்கள் அவனையே தேவியாக பாவித்து பல முறை வணங்கி பிரார்த்தித்தனர். கதாதரன் சிறிது நேரத்தில் இயல்பான நிலையை அடைந்தான். அவனிடம் எந்தவித உடற்சோர்வோ களைப்போ தென்படவில்லை. பின்னர் அனைவரும் உற்சாகத்துடன் விசாலாட்சி கோவிலை அடைந்தனர். பூஜையை முடித்துக்கொண்டு வீடு திரும்பிய பின்னர் நடந்தவற்றை அந்த பெண்கள் சந்திராதேவியிடம் கூறினர். செய்தியை கேட்ட அவள் மிகவும் அச்சமடைந்தாள். கதாதரனின் நலன் வேண்டி ஸ்ரீ ரகுவீரருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்தாள். அன்னை விசாலாட்சிக்கும் நேர்த்திக்கடன் செலுத்துவதாக வேண்டிக் கொண்டாள். அவ்வப்போது கதாதரன் பரவச நிலை அடைந்ததற்கு வேறொரு நிகழ்ச்சியையும் இங்கு குறிப்பிடலாம். காமார்புகூருக்கு சற்று தென்மேற்கில் பொற்கொல்லர்கள் வசித்து வந்தனர். பைன்கள் எனப்பட்ட இவர்களின் குடும்பம் அந்த காலத்தில் மிகவும் செல்வ வளம் கொண்டதாக இருந்தது. செங்கற்களால் அழகுற அவர்கள் கட்டியிருக்கின்ற சிவன் கோவிலே இதற்கு சான்று. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஓரிருவர் தற்போதும் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் வீடுகள் இடிந்து சிதிலமாகி விட்டன. அது பெரிய குடும்பம். அவர்கள் சிறந்த விவசாயிகளாகவும் விளங்கினர். ஏராளமான ஆடு மாடுகளும் பரந்த விவசாய நிலமும் விவசாய கருவிகளும் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தன. வியாபாரத்திலிருந்தும் அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைத்தது. ஆனாலும் கிராம ஜமீன்தார்களைப் போல் பைல்கள் அவ்வளவு செல்வந்தர்கள் அல்லர். அவர்கள் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்தவர்களே. பைன் குடும்ப தலைவர் மிகுந்த சமயப்பற்றும் பக்தியும் கொண்டவர். நல்ல நிலைமையிலிருந்தும் கூட அவர் செங்கல் வீடு கட்டிக்கொள்ள முயற்சி செய்யவில்லை. மண்ணால் கட்டப்பட்ட 2 அடுக்கு வீட்டிலேயே அவர் வசித்து வந்தார். ஆனால் கோவிலை செங்கற்களால் அழகுற கட்டியிருந்தார். சீதாநாத் பைன் என்பது அவரது பெயர். அவருக்கு 7 பிள்ளைகளும் 8 பெண்களும் இருந்தனர். திருமணம் நடைபெற்றிருந்தும் எல்லா பெண்களும் தந்தையின் வீட்டிலேயே வாழ்ந்து வந்தனர். இதற்கான காரணம் தெரியவில்லை. குருதேவருக்கு 10 அல்லது 11 வயதான போது சீதாநாத் பைனின் கடைசி புதல்வி கன்னிப்பருவம் அடைந்திருந்தாள். புதல்விகள் அனைவரும் அழகாக இருந்ததுடன் கடவுளிடமும் பிராமணர்களிடமும் பக்தி கொண்டிருந்தனர். அனைவரும் கதாதரனை மிகவும் நேசித்தனர். பக்திமிக்க அந்த குடும்பத்துடன் கதாதரனும் நீண்ட நேரம் கழித்தான். பைன் குடும்பத்துடன் கதாதரன் இருந்தபோது பரவச நிலையில் அவன் புரிந்த தெய்வீக செயல்களை பற்றி இன்றும் கிராம மக்கள் சொல்கின்றனர்.
நாம் தற்போது விவரிக்க இருக்கும் நிகழ்ச்சியை குருதேவரே எங்களிடம் கூறினார். வைணவர்களும் சைவர்களும் தங்களுக்குள் எந்தவிதமான மன வேறுபாடுமின்றி காமார்புகூரில் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். தற்போதும் ஆண்டுதோறும் 72 மணி நேர விஷ்ணு பஜனை வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. காமார்புகூரில் விஷ்ணு கோயில்களை விட சிவன் கோயில்கள் அதிகமாக உள்ளன. பெரும்பாலான பைன்கள் தீவிர வைணவர்களாக இருந்தனர். உத்தாரன் தத்தருக்கு நித்யானந்தர் மந்திரோபதேசம் செய்து அவரை உலக பற்றுக்களிலிருந்து விடுவித்த நாளிலிருந்து அவர்கள் வைணவர்களாக இருந்து வந்தனர். காமார்புகூரை சேர்ந்த பைன் குடும்பத்தினர் அவ்வாறின்றி விஷ்ணுவையும் சிவனையும் ஒருங்கே வழிபட்டு வந்தனர். பைன் குடும்பத்தில் மூத்த தலைவர் நியதிப்படி தினசரி 3 முறை ஹரிநாம ஜபம் செய்வார். சிவ பிரதிஷ்டை செய்து ஆண்டுதோறும் சிவராத்திரி விரதமும் இருப்பார். சிவராத்திரி அன்று கண் விழிப்போருக்காக அந்த சிவன் கோவிலில் நாடகம் ஏற்பாடு செய்ய. நன்றி, வணக்கம்.